ஒரு 9 பேருக்கு சொல்லி 9 பேர் 50 பேருக்கு சொல்லி அமைதியாக ஆதரவு கொடுக்குமாறு தாழ்மையோட வணக்கம். உட்காருங்க, அமைதியாக எங்க போறோம் எல்லாம் சொல்லுவாங்க. சாப்பிடி கட்டி எடுத்துட்டு வர இவருக்கு இல்லாம நாட்டு மாட்டை எடுத்துட்டு வர திருவிழா அப்பா சரி உங்க என்ன பண்றாரு எங்க மகாராஜா இருக்கிறாரு அவர்கிட்ட வா தெருவுல இந்த பாய் இவர் கட்டி ஆடு மாடு ஒன்ன தலைவரு அதெல்லாம் கட்ட வச்சு நீ யார் என்ன ஊர் உனக்கு என்ன நடந்தது 7 பேர் ஐயா மன்னர் குருவாகிய வலிச்சலாத்தின் பிரகாரம் என் மனைவி சந்திஜானகி மகன் சாந்தசீலன் மூவரும் குருவனுடைய வார்த்தை கேட்டு பஞ்சமாபாதங்களை நீக்கி பகவான் நாராயணனுக்கு நாங்கள் சனிவாரம் செய்து மிருகங்கள் பயிரினங்களை அழித்ததால் கொலை செய்தல் என்பது பஞ்சமாபாதகம் என்று அதை செய்யக்கூடாது விரதம் கெடுவென்று மந்திரி பிரதானி நடத்திய நாட்டை விடுத்து ஆன்யமாகி கலந்தோம். அந்த இடத்திலே குருவாகி வலிச்சோ அட்சய பாத்திரம் கொடுத்தார். அந்த பாத்திரத்தை கொண்டு ஹரிதாசர்கள் ஸ்தானபாரம் செய்யும்படியான திருக்குளத்தரையிலே பன்னகை அமைத்து 20 மாத காலமாக வாழ்ந்து வந்தீர்கள். ஒரு நாள் தினத்திலே யாரும் ஹரிதாசர் கிடைக்காமல் வைஷ்ணவரை அழைத்து அவர் மது வேண்டும் ஆமிஷம் வேண்டும் என்றார். கொடுக்க முடியாது எங்கள் விரதத்தில் ஏற்காத செயல் என்று உன் மனைவியாகிய சத்தியஜானகி தாரை வார்த்தை கொடுத்தால் விரதத்தில் பங்கெடுத்திருக்கிறார். சரி என்று ஒப்புக்கொண்டு அவரிடத்தே மனைவி ஒப்புவித்து மகனை அழைத்துக் கொண்டு வரும் பொழுது வேடுவர்கள் என் பிள்ளையை பிடுங்கிக் கொண்டு அவர்கள் தங்கை திருமணம் செய்ய சொன்னார்கள். அப்படி என்றால் உன் மகனை அனுப்புவேன் என்றார்கள். அது முடியாது பஞ்சமாபாதகம் என்று. அதனால் என்னை அடித்து விரட்டி மகனை பிடித்துக் கொண்டார். கடுமையாக வரும் பொழுது குருவாகி வலிச்சால் கொடுக்கப்பட்ட அட்சய பாத்திரம் ஆடை அணிமணி பணிகள் அனைத்தையும் கள்ளர் அபகரித்துக் கொண்டார்கள். அங்கு சனிதாரவரம் செய்வதற்கு வழிவகை இல்லாததினால் ஆலமரத்திலே தூக்கிட்டு நான் உயிரை விட எத்தனிக்கும் பொழுது ஒரு பொது சித்தியானவர் காவந்து செய்து அன்றைய விரதம் நிறைவேற வழி செய்தார். அப்படி வழி செய்து கப்பல் வியாபாரத்துக்கு போகிறேன் சென்று வருவதற்கு 6 மாத காலம் ஆகும். செலவுக்கு 1000 பொண்ணு 1 லட்சம் பொண்ணை கொடுத்து வர்த்தகம் செய்யும்படி சொன்னார். வாங்கும் பொழுது வர்த்தகம் என்பது பஞ்சமாபாவம்னு தெரியாது. பிறகுதான் தெரிந்தது. பத்திரமாக வைத்திருந்து செட்டியாரிடம் ஒப்படைத்து செட்டியாரோ அதாவது 100க்கு 1 வெட்டி வீதம் 1 லட்சம் பொண்ணுக்கும் 6 மாதத்திற்கு 6000 செலவுக்காக கொடுத்த 1000 7000 பொண்ணை கொடுக்க சொன்னார். இந்த காசி மாநகரிலே சுற்றி எடுத்து பார்த்து அவருடைய தரகு கூலி கூட அடையவில்லை. அதனால் இன்றோடு 30 நாள் முடிவடையும். இந்த ஜனவத்தை விற்றாகிலும் அன்னவர் கடனை கொடுக்க வேண்டும் என்று பூட்டிய அண்ணாந்தாரோடு என்னையே விலை கூறி வந்து எனக்கு யார் 7000 பொண்ணை கொடுக்கிறார்கள் தரகன் தீன் சாஹிபுக்கு பைசல் செய்து அவர்கள் விட்ட வேலை அத்தனையும் தட்டாமல் அப்படி என்றால் ஒரு நாடான அரசனுக்கு ஏற்பட்ட துன்பம் வரவே கூடாது. அடிமை சாசனம் எழுதி கொடுத்தால் குற்றத்தை எல்லாம் தட்டாமல் செய்வேன் என்று அந்த பாய்க்கு நான் 7000 பொண்ணு கொடுக்கிறேன். வாங்க தீன் சாஹிபா இந்த 7000 பொண்ணு கற்றுக்கோ. இது அடிமை சாதனை எழுதி கொடுத்தால் சேன தலைவனாக ஒண்ணு ஆக்குகிறேன். இன்று நாள் கொண்டு காசி நாட்டு ஆளுப்படியான பௌமகாராஜனுக்கு அயோத்தியாபுரி மன்னன் திருபாஜனன் இட்ட வேலை அனைத்தையும் தட்டாமல் செய்வேன் என்ற அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார். அப்படி என்றால் இதோ என்னுடைய சம்பிரதாயம் சேன தலைவனாக இருக்க வேண்டும். எப்போது இட்ட வேலையை தட்டாமல் செய்ய வேண்டும். வேலை வரும்போது ஆமா.